ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. ஸ்ரீல பிரபுபாவுடைய பகவத்கீதை உண்மையுருவில் பிரபுபாவுடைய விளக்கம் ரொம்ப அழகா அற்புதமா சொல்லியிருக்க. இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 2ஆம் அத்தியாயம் 14வது பதம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷண சுக துக்கதா ஆகமாபாயினோ அனித்யா தாம் திதிக்ஷக்ஷ பாரதா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓ குந்தியின் மகனே, இன்பத் துன்பங்களில் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதை போன்றதாகும். புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பரதகுல தோன்றலே, இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்வாயாக. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம், ரொம்ப அழகான ஒரு பாடம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா. அர்ஜுனனுக்கு பேர் கௌந்தேயன். கௌந்தேயன் என்றால் குந்தியின் மகன், குந்தி தேவியின் புதல்வன் கௌந்தேயா. சீத உஷ்ண சுக துக்கதா. சீதம், சீதானா குளிர், உஷ்ணம்னா சூடு. குளிர் தாங்க முடியாத அளவு குளிர் இருக்கும், அதையும் பொறுத்துக்கிறோம். குளிர்காலத்துல யாராவது அதிகாலையில் எழுந்திரிக்காம இருக்காங்களா? ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும், வீட்டு வேலை செய்யறவங்க வீட்டு வேலை செஞ்சுதான் ஆகணும். இதை காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. இல்ல இல்ல ரொம்ப குளிர்காலமா இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் கூட தூங்கிக்கிறேன், 8 மணிக்கு எந்திரிச்சா போதும், அப்படி கிடையாது. 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்ப என்ன பண்றது? குளிர்காலமா தான் எந்திரிச்சுதான் ஆகணும். சரி, மழைக்காலமா இருக்கு, யாராவது வேலைக்கு போகாம இருக்காங்களா? மழைக்காலமானாலும் வேலைக்கு போய்தான் ஆகணும். வெயில் வாட்டுது பாருங்க. மே மாசம் முடிஞ்சு ஜூன் ஜூலை வந்தாச்சு. நான் எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போது இந்த 80-90கள்ல பாத்தீங்கன்னா, இந்த ஜூன் ஜூலை எல்லாம் வந்துச்சுன்னா அப்படி ஒரு சாரல் காற்று அடிக்கும். அப்படியே மலை சாரலோட ஒரு காற்று அடிக்கும். இந்த மலை சாரல், மலை இருக்கு இல்லையா, இந்த ஜூலை மாசம் வந்துட்டாலே அப்படியே லேசா ஒரு மலை சாரலோட காற்று அடிக்கும். இன்னைக்கு அப்படி எல்லாம் என்னன்னே தெரியாம போச்சு. மலைச்சாரலோட காற்று, அதை பார்க்கறதே அபூர்வமாயிடுச்சு. ஏன்னா 365 நாள்ல 300 நாள் வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குது, நல்லா வெயில் அடிக்குது, தாங்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. உஷ்ணம் தாங்க முடியல. சரி, வெயில் கொடுமையா இருக்குன்னு, ஹரே கிருஷ்ணா, சரி வெயில் கொடுமையா இருக்குன்னு யாராவது வெளியில போகாம இருக்காங்களா? சம்பாதிக்காம இருக்காங்களா? இல்ல ஸ்கூலு காலேஜுக்கு தான் போகாம இருக்காங்களா? இல்ல அம்மா தான் வீட்டுல சமைக்காம இருக்காங்களா? கிச்சன்ல போனா ரொம்ப புழுக்கமா இருக்கும், அதனால நீங்க சமைக்க வேண்டாம் இல்லை. அப்போ கோடை காலத்தையும் பொறுத்துக்கிறோம், குளிர்காலத்தையும் பொறுத்துக்கிறோம், மழைக்காலத்தையும் பொறுத்துக்கிறோம். அப்ப சீதா உஷ்ணா, இந்த இயற்கையில கோடையும் குளிரும் மாறி மாறி வருது. இந்த இயற்கையில கிளைமேட்ல கிளைமேட்ல கிளைமேட்டுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பருவகாலம். பருவகாலங்கள் மாறி மாறி வருது. சிலப்ப குளிர்காலம் இருக்கு, சிலப்ப மழைக்காலம் வருது, சிலப்ப வெயில் காலம், பெரும்பாலும் வெயில் காலம்.
ஆனா பாருங்க வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இதையெல்லாம் பொறுத்துக்க நம்ம பழகிட்டோம். வெயிலா சரி, வெயில் காலம் அப்படிதான் இருக்கு, என்ன பண்றது, பொறுத்துக்கணும். மழைக்காலம் வந்துச்சுன்னா மழை வந்து அப்படிதான் ஒரே சத சத நச நசன்னு மழை பெஞ்சிட்டே இருக்கும், அதையும் பொறுத்துக்கிறோம். எப்ப பாரு நச நசன் மழை, வெளியில போகாம இருக்குமா, பொறுத்துக்கிறோம். அப்ப மழையும் பொறுத்துக்க பழகிட்டோம், வெயிலையும் பொறுத்துக்க பழகிட்டோம், குளிரையும் பொறுத்து யாரை குறை சொல்ல முடியும்? இப்போ அந்த பருவ காலம் மாறி மாறி வருது, பருவ காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? இந்த பருவகால மாற்றத்துல நம்ம யாரையும் குறை சொல்ல முடியுமா? யாரையும் குறை சொல்ல முடியாது. அந்த பருவ காலத்தை நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டோம். பருவகால மாற்றத்தை நாம் சகித்துக் கொள்கிறோம், பருவகால மாற்றத்தை நாம் பொறுத்துக் கொள்கிறோம், பருவகால மாற்றத்தை நாம் அவ்வாறே ஏற்றுக்கொண்டு விட்டோம். அதே மாதிரிதான் எப்படி இந்த சீதா உஷ்ணம், குளிரும் வெப்பமும் மாறி மாறி வருகிறதோ அதை நாம் சகித்துக் கொள்ள பழகிக்கொண்டோம், பொறுத்துக்க பழகிட்டோம். அதே போல வாழ்க்கையில இரட்டிப்பு தன்மைகள் இருக்கு. சுக துக்கம், இன்னைக்கு சுகம்னா நாளைக்கு துக்கம், அவர் மீண்டும் சுகம் மீண்டும் துக்கம், இது மாறி மாறி வரும். இது எதுவும் நிரந்தரம் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் சுகமும் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் துக்கமும் கிடையாது. சரி, இப்போ இந்த சத்சங்கத்துல நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கான கேள்வி, என் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் துக்கத்தை மட்டும்தான் பார்த்திருக்கேன், சுகமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. சரி, இன்னொரு விதமான கேள்வி, என் வாழ்நாள் முதல் பிறப்பு முதல் இறப்பு இன்று வரை நான் சுகத்தையே தான் பார்த்திருக்கேன், துக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ரெண்டையுமே பார்க்கிறோம். சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, ரட்டிப்பு தன்மைகள் நம் வாழ்க்கையில் மாறி மாறி வருது. இன்னைக்கு ஒருத்தர் புகழ்ந்தா நாளைக்கு அவர் நம்மளை எதிரியா நினைக்கிறார். இன்னைக்கு யார் நம்மளை புகழ்றாங்களோ அவரே நாளைக்கு நம்மளை எதிரியா நினைக்கலாம். இன்னைக்கு நடக்கிற வியாபாரம் நாளைக்கு நஷ்டமாகலாம். இன்னைக்கு என்ன ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் புகழ்ந்தோ நாளைக்கு என்ன அவமானப்படுத்தலாம். இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் நாளைக்கு துக்கமா மாறலாம். அப்போ இது நிலையற்றது, இந்த இரட்டிப்பு தன்மை நிலையற்றது. எப்பவுமே சுகம் கிடையாது, எப்பவுமே துக்கம் கிடையாது, எப்பவுமே அவமானம் கிடையாது, எப்பவுமே புகழ் கிடையாது. அப்ப இது மாறி மாறி வரும், இது மாறி மாறி வரும். அதை நாம் சகித்துக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமை, சகிப்புத்தன்மை. தமிழ்ல சொல்ற பொறுத்தார் பூமி ஆழ்வார். யார் ரொம்ப பொறுத்துக்கிறாங்களோ அவங்க பூமி ஆள தகுதி உள்ளவர. பொறுமை கடலினும் பெரிது, பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தால் பூமி ஆழ்வார். அதனால இந்த பொறுமையை வளர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம சகிச்சுக்கிறோம். குழந்தைகள் தான் தப்பு பண்ணாங்க, சகிச்சுக்கிறோம். கணவர் தானே சொன்னாரு, சகிச்சுக்கிறோம். மனைவி தானே சொன்னா, சகிச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பல்வேறு சம்பவங்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலும் மக்களுக்கு சகிப்புத்தன்மை குறைந்து கொண்டே, சகிப்புத்தன்மை இல்லை. நிறைய பேர் சகிப்புத்தன்மையே கிடையாது, பொறுமையே கிடையாது. அது எப்படி அப்படி சொல்லலாம், அது எப்படி இவங்க இப்படி சொல்லலாம், அது எப்படி அப்படி நடந்துக்கலாம், ஏன் இப்படி நடந்துக்கலாம்? பொறுமையே கிடையாது. ஏன் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கிடையாது? ஏனென்றால் ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபடுவது கிடையாது. ஆன்மீக விஷயம்னா சும்மா கோயிலுக்கு போய் கன்னத்துல போட்டுக்கிறது இல்லை. ஆன்மீக விஷயம் என்றால் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்வது, பகவத்கீதை கற்பது, மகாபாரதம் கற்பது, ராமாயணம் கற்க வேண்டும். ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பாகவதம் கற்க வேண்டும், கற்றபடி நிற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சும்மா படிச்சா மட்டும் போதாது, அதன்படி நடக்க முயற்சிக்கணும், பயிற்சி பண்ணணும். அப்போ பாருங்க எவ்வளவு சிறந்த பக்தர் உதாரணம் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும். இளம் வயது, அந்த இளம் வயதிலே தன் கணவனை இழந்து விட்டால் குந்தி தேவி. சிங்கிள் பேரண்டா, ஒரு தனி பெற்றோரா இருந்து, ஒரு தனி நபரா இருந்து இந்த 5 குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கணும். இந்த 5 குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதில் பல்வேறு சோதனைகள், பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு துன்பங்கள், உயிருக்கே ஆபத்தான விஷயங்கள். உயிருக்கே ஆபத்தான். விஷம் வச்சு கொல்ல பார்த்தது என்ன,
வீட்டுக்கு தீய வச்சது என்ன, உடைமைகளை பறித்து கொண்டது என்ன, நிலத்தை பறித்து கொண்டது என்ன, காட்டுக்கு அனுப்பிச்சது என்ன, அசுரத்தனமா நபர்களோடு சண்டை போட வேண்டியது என்ன, இது மாதிரி வாழ்க்கை பூரா கஷ்டம். ஆனா குந்தி தேவி அதை பொறுத்து கொள்ள பழகி கொண்டாள், சகித்து கொள்ள பழகி கொண்டாள். அதனாலதான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த குந்தி தேவி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். குந்தி தேவி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இன்னைக்கும் அவங்க புகழ் நீங்கா இடம் பெற்றிருக்கு சரித்திரத்துல. காரணம் பொறுமை, சகிப்புத்தன்மை. அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குறதுக்கு வேண்டி எல்லா விதமான அவமானங்களையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் பொறுத்துக்கிட்டாங்க குந்தி தேவி. ராமாயணம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தர்மம் ஒன்றே, தர்மத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது, தர்மம் என்ற வார்த்தையை தாங்கி பிடிப்பதற்காக பல்வேறு அசௌகரியங்களை ராமர் ஏற்றுக்கொண்டார். ராமருக்காக உடன் லக்ஷ்மணன் காட்டுக்கு சென்றார். தன் சகோதரனுக்காக எல்லா விதமான கஷ்டங்களையும் அவர் பங்கெடுத்துக்கிறார். எவ்வளவு பொறுமை இருக்கணும், எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கணும். ராஜகுமாரர்கள், அயோத்தியாவின் ராஜகுமாரர்கள், இளவரசர்கள் ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு போனாங்க. உங்களுக்கே தெரியும் இளவரசர் வாழ்க்கைன்னு எப்படி இருக்கும். ராஜகுமாரன் வாழ்க்கையில பட்டு மெத்தை என்ன, ராஜபோக உணவு என்ன, ஆடம்பரமான வாழ்க்கை என்ன, சேனாதிபதி என்ன, மந்திரிகள் என்ன, அமைச்சர்கள் என்ன, சேவகர்கள் என்ன, பணிப்பெண்கள் என்ன, இவ்வளவு இருக்கு. காட்டுல போய் முனிவர்கள் மாதிரி வாழ்றாங்க. ஒரே ஒரு விஷயம், தந்தையார் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். அதற்காக எப்பேற்பட்ட அசௌகரியத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தார் ராமச்சந்திரன். எவ்வளவு பொறுமை, எவ்வளவு எளிமை, எவ்வளவு பணிவு. ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனா, சீதாதேவி, ஊர்மிளா, எவ்வளவு உதாரணம். ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், பக்த பிரகலாதன். சொந்த தந்தையாரே எதிரி ஆயிட்டார். லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம், உயிரே கொல்லக்கூடிய சவால். இந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். பிரகலாத குழந்தை எனக்கு வேண்டாம், இவன் என் குழந்தையிலே என் வம்சத்தை அழிக்க வந்த சத்ரு, கோடாரி மாதிரி. எண்ணிக்கசிபு சொல்றாரு, இந்த பிரகலாத குழந்தை என் வம்சத்தை வேறறுக்க வந்த, என் வம்சம் என்ற விருட்சத்தை வேறறுக்க வந்த கோடாலின்னு சொன்னார். கோடாரி விடாது. அடே பிரகலாதா, நீ என் வம்சம் என்ற விருட்சத்தை வேறறுக்க வந்த கோடாலி, அந்த விஷ்ணுடைய கையில ஒரு கோடாரியா இருக்கிறியே. அந்த மாதிரி சொந்த மகனையே எதிரியாக பாவித்தான் அந்த எண்ணிக்கசிபு. கொஞ்ச நெஞ்ச டார்ச்சர் இல்லை, கொஞ்ச நெஞ்ச கஷ்டம் இல்லை, உயிருக்கே ஆபத்தான கஷ்டம். குந்தி தேவி பட்ட கஷ்டமும் பிரகலாதர் பட்ட கஷ்டமும் வாழ்க்கையில 1% கூட நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். அது எல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க வரலாற்றுல, புராணங்கள்ல, சரித்திரங்கள்ல பறைசாற்றப்படுறாங்க. பகவானுடைய பக்தரே சிறந்த பக்தர்கள். எப்பனாலும் உதாரணம் கொடுக்கணும். எப்ப பேசினாலும் குந்தி தேவி பத்தி உதாரணம் சொல்லுவான். பிரகலாதர் உதாரணமா சொல்றான், ஹனுமான சொல், ராமர், லக்ஷ்மணன், பரதன், சீதாதேவி. அதனால இங்க அர்ஜுனனுக்கு அதான் கிருஷ்ணர் சொல்ல வர, அர்ஜுனா ஏன் இப்படி அறியாமையில எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ முட்டாள்தனமா இந்த உடலை நினைச்சுக்கிட்டு இந்த உடலால வரக்கூடிய இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. எப்படி அதுல இருந்து வெளியில வர போற? முதல்ல இதை உணரு. நீ இந்த உடல் அல்ல ஆத்மா, நீ இந்த சரீரம் அல்ல ஆத்மா என்பதை உணர வேண்டும் அர்ஜுனா. அதை விட்டுட்டு இந்த உடலுக்காக போய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே. என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? இந்த மனித வாழ்க்கை இரட்டிப்புத்தன்மை நிறைந்தது தானே. எப்படி கோடையும் குளிரும் மாறி மாறி வருகின்றதோ, பருவ காலங்களில் மாற்றம் ஏற்படும் போது நாம் சகித்துக் கொள்கிறோமோ, பொறுத்துக் கொள்கிறோமோ, அது மாதிரிதான் இந்த வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள். அதை ஒரு சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். அதனால நீ உன் கடமையிலிருந்து பின்வாங்க கூடாது. நீ ஒரு சத்திரியன், அதனால உன்னுடைய கடமை யுத்தம் செய்ய வேண்டும். அதுல இருந்து நீ பின்வாங்க கூடாது. அதனால அதே சமயம் நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அது இருந்து வரக்கூடிய இன்ப துன்பங்கள் நீ பாதிப்படையக்கூடாது. இதுதான் நமக்கு அழகான பாடம். ஒரு பெற்றோராக நம் கடமையை செய்ய வேண்டும். அதுல வரக்கூடிய இன்ப துன்பங்களில் பாதிப்படையக்கூடாது. ஒரு கணவன் தன் கடமையை செய்ய வேண்டும், இன்ப துன்பங்களில் பாதிப்படையக்கூடாது. ஒரு மனைவி தன் கடமையை செய்ய வேண்டும், இன்ப துன்பங்களில் பாதிப்படையக்கூடாது. அப்ப இன்ப துன்பங்களில் பாதிப்படையக்கூடாது, அதை பொறுத்து கொள்ள வேண்டும், அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் பகவத்கீதை பின்பற்ற வேண்டும்.
பகவான் கிருஷ்ணனுடைய உபதேசங்களை பின்பற்ற வேண்டும், ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை கவனமா உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை உச்சரித்து பகவான்கிட்ட பிரார்த்திக்க வேண்டும். பகவானே எனக்கு பொறுமையை கொடுங்க, சகிப்புத்தன்மை கொடுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் பொறுத்துக் கொள்ற ஒரு மனதையும் தைரியத்தை கொடுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சகித்துக் கொள்ளக்கூடிய மனதை கொடுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் பக்தியிலிருந்து பெறலக்கூடாது, பக்தியிலிருந்து பின்வாங்க கூடாது. அந்த மனோ தைரியத்தையும் மன வலிமையை கொடுங்கள் என்று பகவான்கிட்ட பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் மிக மிக அவசியம். ஒரு பக்தனுக்கு வைராக்கியமும் பிரார்த்தனையும் அவசியம். வைராக்கியம் பக்தி எப்ப வரும்? பக்தர்களுக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும், நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.